முட்டையா கோழியா இது வந்துச்சு, சிக்கனோ எக். நீங்கள் சப்போர்ட் பண்ணாட்டினா நீங்கள் ஒரு டனா கொடுக்கனா அவங்க எப்படி நல்ல ப்ரொடக்ஷன் செய்வாங்க? கொடுக்குற காசு அந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்குற காசு லாஸில் ஓடிட்டுருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப மன வருத்தமான விஷயமா இருக்குது. 1992 பேசிட்டு இருக்காங்க இந்த கதையை. ஏன் ஒரு அமைச்சர் அவங்க செய்கிறாங்க, இப்போ இன்னொரு அமைச்சர் அதை மறந்துடுறாங்க, அதை விட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாலிசினா கண்டினியூஷன் இருக்கணும். வணக்கங்க. இன்றைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா போன தேவன் நகரோட செஷனில் நான் 2-3 கேள்விகள் கேட்டிருந்தேன். அதில் ஒரு கேள்வி இந்த நம்மளோட ஆர்டிஸ்டுங்க, ஆக்டர்ஸ், லோக்கல் ஆக்டர்ஸ், ட்ராமா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், சிங்கர்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக, பர்டிகுலர்லி கோவிட் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு அரசாங்கம் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அவங்களால ஏர்னிங் கெப்பாசிட்டி இல்லை, வருமானம் இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. அதனால் நான் கேள்வி கேட்டிருந்தேன் நம்ம கம்யூனிகேஷன் கம்யூனிகாசி. அதில் நம்மளோட துணை அமைச்சர் யங் பிரமாத் தேவ் நிச்சயம் அதில் கவனம் செலுத்தினாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி நான் அவங்கள ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் நான் மீட் பண்ண தயாராக இருக்கிறேன். ஸோ அந்த வகையில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம மிஸ்டர் ரவினை ஒரு மீட்டிங், இந்த ஆர்டிஸ்டெல்லாம் கலந்து ஒரு மீட்டிங் வச்சுட்டு அதில் கம்பைல் பண்ணிவிட்டு என்னென்ன இஷ்யூன்னு அப்பா அவங்ககிட்ட போய் மிஸ்டர் ரவின் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் துணை அமைச்சர்கிட்ட ஒரு மீட்டிங், இதுக்கு சம்மந்தமான ஒரு மீட்டிங் கூடி சீக்கிரத்தில் நடக்கும். அப்போ அந்த இஷ்யூ நிச்சயமாக இன்னைக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்த இஷ்யூஸை துணை அமைச்சர் நிச்சயமாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இந்த 35 பேர் இன்றைக்கி அசோசியேஷன் மூலிமா இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. அதில் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்ப்பு ஒரு 20-25 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது. அதில் வாய்ப்பு ஒரு 5 பேருக்கு கூட கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்போ மற்றவங்க கேட்டுக்கிட்டாங்க, இப்போ எப்படி ஏன் அதே ஆளுக்கு தான் திருப்பி அந்த வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க, ஏன் புது குரூப்புக்கு வாய்ப்பு இல்லை? ஸோ அது ஒரு இஷ்யூ வந்துச்சு. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியெல்லாம் ஒரு ஆவரேஜ் ஒரு 2 ஹவராச்சும் மூவிஸ்ன்னு சொல்ல முடியாது, எல்லாம் நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ராமான்னு ஒரு 2 ஹவர் ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு நாளைக்கு. இப்போ ஒரு வாரத்திலே 2-3 ஹவர் இருக்கான்னு தெரியல, எனக்கு அவ்வளோ தெரியல. பட் இருந்தாலும் அவங்க என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் 7% எடுத்துக்கிட்டாலும் 7% 24 மணி நேரம், நம்ம 7% பாப்புலேஷன் 24 மணி நேரம் ஒரு நாள் இருந்துச்சுன்னா, அப்போ 1.5 ஹவராச்சும் நம்மளுக்கு ப்ரோக்ராம் டைம் கொடுக்கணும், அட்லீஸ்ட் 1.5 ஹவர். ரைட்? ஸோ அது ஏன் 1.5 ஹவர் 2 ஹவர் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கல? அந்த நியூஸை தவிர 1.5 to 2 ஹவர்ஸ் ப்ரோக்ராமிங் ஏன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது? அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நம்மளோட மெம்பர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி குவாலிட்டி ப்ரொடக்ஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணோம். பட் எப்படி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணோம்? தானா இல்லைன்னா, இப்போ பெருந்தொக்கான் இல்லைன்னா, அவங்க எப்படி அவங்க சொந்த காசுலேயே நம்ம கம்யூனிட்டி இந்திய சமுதாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்குன்னு சொந்த காசை போச்சு சேருதுன்னா, அந்த லெவலுக்கு நம்மளுக்கு அந்த இது இல்லை, நம்மளோட கெப்பாசிட்டி இல்லை. அப்போ அரசாங்கம் நம்மளுக்கு தனா உதவி கொடுத்துச்சுன்னா, கிராண்ட் கொடுத்து அந்த மூலியமாக அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா, அப்போ குவாலிட்டியும் நல்லா இருக்கும்,
நல்ல ப்ரோக்ராம் செய்யலாம். அப்போ நம்ம சமுதாயத்துக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ப்ரோக்ராமை பார்க்க. இப்போ வந்து டானா இல்லாமல் அப்போ அவங்களோட ப்ரோக்ராமிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட ப்ரோக்ராம்லாம் எடுத்துக்கிட்டால் குறைஞ்ச பட்ஜெட்டில் செய்கிறாங்க. அதுதான் அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பட்ஜெட் இல்லாமல் நம்ம செய்கிறோம். சில நேரத்தில் லாஸாக போதா. கொடுக்குற காசு அந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்குற காசு வந்து லாஸில் ஓடிட்டுருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப மன வருத்தமான விஷயமா இருக்குது. நம்ம ரவீன் முன்னுக்கு தான் எல்லாரும் பேசுனாங்க. நிச்சயமாக